Neither gold, nor silver, nor brass in your purses, nor scrip for your journey, neither two coats, neither shoes. நாம் வாழும் இன்றைய நவீன உலகத்தில் திறமை இருக்கின்றவர்களை மனித இதயம் நாடுகின்றது. நல்ல திறமை மிக்க ஆசிரியர்களை தான் நாம் தேடுகின்றோம். நல்ல திறமை மிக்க ஓட்டுநர் நமக்கு தேவைப்படுகின்றார்கள். நல்ல திறமை மிக்க கட்டடம் கட்டுபவர் நமக்கு தேவைப்படுகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு துறையிலும் நமக்கு திறமை மிக்கவர்கள் தான் தேவைப்படுகின்றார்கள். இதுதான் இந்த உலகம் விரும்புவது. இன்று இறைமகன் இயேசு ஒரு மாறுபட்ட தலைவராக இன்றைய வாசகங்கள் அனைத்தும் சித்தரிக்கின்றது. யாருக்குமே பிறந்தவுடன் திறமை வந்து விடுவதில்லை. அவர்கள் சில அனுபவங்கள் மூலமாகத்தான் தங்களிடம் திறமை இருக்கின்றது என்று யோகித்து அதை கற்றுக்கொண்டு வாழ்வில் அனுபவம் மூலமாக பெற்றுக்கொள்கின்றார்கள். 2023 ஆண்டுகளுக்கு முன் ஞானத்தின் இருப்பிடமாகவும் வாழ்விற்கு வழியாகவும் வாழ்ந்தவர் நம் இயேசு. அவர் திறமை உள்ளவர்களை வைத்து இறையாட்சி பணிக்கு மணிமகுடம் சூட்டவில்லை. திறமை உள்ளவர்களை வைத்து தன் அரசை நிறுவவில்லை. திறமை உள்ள பரிசேயர்களை அழைக்கவில்லை. மாறாக நம்மை போன்ற சாதாரண மக்கள், அதாவது கடலில் மீன்பிடிக்கின்ற மனிதர்களை அழைக்கின்றார். இதனால் இயேசு ஒரு மாறுபட்ட தலைவராக நம் வாழ்வில் என்றும் இருக்கின்றார். ஆம், திறமைகளை கண்டு அவர்களிடத்தில் போவதை விட திறமை இல்லாமல் படிப்பறை இல்லாதவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை சொல்லிக் கொடுப்பதுதான் ஒரு மாறுபட்ட தலைவரின் பண்பு. அந்த பண்பை நாம் நம் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் பார்க்கின்றோம். தன்னோடு உள்ள சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார், பயிற்றுவிக்கின்றார். அவர்கள் எளிமையான வாழ அணிந்திருக்கும் அங்கி ஒன்றும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதன் மூலம் தாழ்ச்சியான வாழ்வை வாழ சொல்கின்றார். அவர்களை நற்செய்தி பணியில் ஆர்வம் உள்ளவர்களாக மாற்றுகின்றார். இன்று நம் ஒவ்வொருவரையும், அதாவது தாழ்ச்சியோடு உள்ளம் கொண்டு வருகின்றவரை மாறுபட்ட தலைவராக மாற்றுகின்றார். இந்த மாறுபட்ட தலைவர் நம் குடும்பங்களிலே பார்க்கின்றோம், சமுதாயத்திலே பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட தலைவர்களுக்கு பணம், பதவி தேவையில்லை. அவர்களுக்கு பிறர் நலம், பொதுநலம் என்கிற எண்ணம் தான் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். ஆனால் இப்படி எண்ணங்கள் உடையவர்கள் இன்றைய சமுதாயத்திலும் குடும்பத்திலும் குறைவாக காணப்படுகிறதுனால் வறுமை பிரச்சனைகள் ஏற்பட காரணமாக அமைகின்றது. குடும்பங்களில் உறவு விரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. இப்படி இருக்கும் போது நம் வாழ்வில் இறையன்பு தழைத்தோங்குமா? இறை உறவு நம்மில் வளர்ந்திடுமா? அல்லது எப்படி ஒரு மாறுபட்ட தலைவராக இயேசுவின் வழியில் நாம் வாழப் போகின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மாறுபட்ட தலைவராக வாழ இயேசு 2 உண்மைகளை வலியுறுத்துகின்றார். நற்செய்தியை அறிவிப்பவர்கள் பணத்தை அல்ல, கடவுளையே நம்பி தங்கள் தூதுரை பணியில் மேற்கொள்ள வேண்டும். கடவுளை நம்பி போகும்போது நாம் எதிர்பார்க்காததை செய்ய வைப்பார். சில நேரங்களில், சில இடங்களில் நாம் பணி செய்யும் போது நம் வாழ்வில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் புல்லை எடுத்து புல்லாங்குழலாக்கி இசைக்க வைப்பார் நம்மை. விறகு கட்டையை எடுத்து வீணையாக்கி மீட்ட செய்வார் நம்மை. இறைப்பணியின் மகத்துவம் தனி மனித திறமையில் அல்ல. இசைப்பதெல்லாம், மீட்டுவதெல்லாம், பாடுவதெல்லாம் இறைவனே என்ற தாழ்ச்சியான மனம் இருந்தால் நம் இறைப்பணி ஆக்கம் ஊக்கமாக இருக்கும் என்று இயேசு தன் வாழ்வின் மூலமாக விளக்குகிறார்.
இயேசு தன் சீடர்களை அனுப்பியது போதனை பணிக்கு மட்டுமல்ல, சாட்சிய வாழ்வுக்கும் கூட. வாழ்வுக்கும் பணிக்கும் பொலிவு தருவது வாழ்வுக்கான பண்புகள். இயேசு தன் சீடர்களுக்கு தெளிவை கொடுக்கின்றார். சீடர் என்பவர் குருவை பின்பற்றுபவர் மட்டுமல்ல, குருவை பிரதிபலிப்பவர். அதுதான் ஒரு உண்மையான சீடத்துவம். இயேசு எந்த அளவுக்கு எளிமையை அணிந்து கொண்டார் என்றால், திருத்தூதர் பவுல் கூறுவது போல, கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வளைந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் என்ற எளிமையான வார்த்தைகள் எளிமையான சீடருக்குரிய பண்பை தெளிவுபடுத்துகின்றன. எளிமையான பண்போடு வாழும்போது, எளிமையான அன்பில் வாழும் போதுதான் நம்மில் உண்மையான சீடத்துவம் வெளிப்படும். மாறுபட்ட தலைவர் என்பவர் தன் சிந்தனையில், பண்புகளில் மாற்றத்தை கொண்டு வருபவர். அவர்தான் சிறந்த தலைவர். இந்த சிறந்த தலைவர் தன்னை பெருமைப்படுத்தாமல் பொதுநலத்தில் வாழ்பவர். இன்று நம் 2 விதமான தலைவர்கள் நம் நாட்டில் அதிகம் பேர் காணப்படுகின்றனர் என்பதை நம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் வாசிக்கின்றோம். அதை இன்றைய முதல் வாசகம் தெளிவாக சிந்திக்க நம்மை அழைக்கின்றது. பெத்தேலின் குருவாகிய அமட்சியா என்பவர் கடவுளின் நற்செய்தியை அறிவிக்க வந்த ஆமோஸை யூதாவின் நாட்டில் இருந்து ஓட சொல்கின்றார். இறைவாக்கு உரைக்காதே என்று சொல்கின்றார். இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொல்கின்றார். ஆமன் பார்ந்தவர்களே, சில நேரத்தில் நாம் நம்முடைய சுயநல பார்வையால் நம்மை நம்பி வருபவர்களை நாம் துரத்தி விடுகின்றோம். இப்படிப்பட்ட தலைவர்கள் நம் நாட்டில் இன்றும் இருக்கின்றார்கள் என்பதை குரு அமாட்சியா வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அடுத்த பண்பை கொண்ட மாறுபட்ட தலைவர் இறைவாக்கினர் ஆமோஸ். அவர் தன்னையே தாழ்த்தி, நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன் மற்றும் இஸ்ராயேலிடம் சென்று இறைவாக்கு உரை என்ற கடவுளின் வார்த்தையின்படி இறைவாக்கினர் ஆமோஸ் நடக்கின்றார். இந்த பண்பு ஒரு மாறுபட்ட தலைவரின் பண்பு. இந்த பண்பை கொண்டு வாழும்போது பொதுநலிலே அக்கறை கொள்வோம், பொதுநல பார்வையில் பிறருக்கு உதவுவோம், தெரியாததை கற்றுக் கொடுப்போம். ஆம், நம் வாழ்வில் எளிமையாக வாழும்போது நல்ல பண்புகளை கொடையாக பெறுவோம் என்று இந்த 2ஆம் வாசகம் தெளிவாக சொல்கின்றது. கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இயேசுவின் அன்பு நம்மை ஒரு சிறந்த தலைவராக மாற்றும். அவருடைய மன்னிப்பு நம்மை ஒரு மாறுபட்ட தலைவராக வாழ மாற்றும். அவ்வாறு மாற்றும் போது நாம் ஒரு சிறந்த நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ்வோம். நம்முடைய பயணங்களில் கரடு முரடான பாதைகள், மனிதர்கள் மற்றும் நிகழ்வுகள் ஏற்படலாம். அவைகள் தடைகள் என்று பார்க்காமல் நம் வாழ்வில் கிடைத்த வரம் என்று நினைத்து நம் வாழ்வை வாழும்போது நாம் இறையாட்சி பணியில் வேரூன்றி நிற்போம். மாறுபட்ட தலைவரான இயேசுவின் வழியில் நின்று வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் இன்று சற்று சிந்திக்க வேண்டும். நான் என்னுடைய குடும்பங்களிலே ஒரு மாறுபட்ட தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஒரு மாறுபட்ட தலைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரிடத்தில் நான் என்னுடைய அன்பை, என்னுடைய மன்னிப்பை கொடுக்கின்றேனா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். குடும்பத்திலே நிறைவான மகிழ்ச்சியை கொடுக்கின்றேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது நாம் மாறுபட்ட தலைவராக மாறுகின்றோம். இயேசுவின் வழியை பின்பற்றுகின்றோம். நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதிலே நாம் பெருமை அடையக்கூடாது. அந்த கிறிஸ்தவனுடைய மதிப்பீடுகளை நாம் பின்பற்றும் போதுதான், அதை புரிந்து அறிந்து தெளிந்து அதை கடைபிடிக்கும் போதுதான் நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று தலை நிமிர்ந்து சொல்லலாம். அதைத்தான் இயேசு தன் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். ஒரு மாறுபட்ட தலைவராக வாழ்ந்து தன்னையே தன் சீடர்களுக்கு கொடுக்கின்றார். எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றார். ஒரு எளிமையான வாழ்வு, இயேசு வாழ்ந்த வாழ்வு. அதை நாமும் அந்த எளிமையான வாழ்வை பெற்று நாமும் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு அன்பை கொடுத்து
மன்னிப்பை கொடுத்து வாழ்ந்து இறைவனின் பிள்ளையாக வாழ இன்றைய நாளிலே முயற்சிப்போம்.